ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்திலிருந்து உங்கள் கணேசன். இன்று ஒரு பெண் அறிமுகப்படுத்துகிறேன் மறுமணத்தில். இந்த பெண்ணை கொஞ்சம் தெளிவாக நீங்கள் கவனமாக கேட்டுக்கோங்க. ஏன்னா திரும்ப திரும்ப நீங்கள் அந்த பொண்ணை பற்றி கேட்குறீங்க. நான் எல்லாமே நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாமே அதிலே பதில் இருக்குது. சரிதானா? ரைட். இப்போ ஒரு பெண் பார்த்தீங்கன்னா முத்துராஜா வளையர் மூப்பனார் இந்த மாதிரி சமுதாயம். இவங்களுக்கு ஜாதி மதம் தடை இல்லை. இவங்க எந்த மாவட்டம்னா பட்டுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு கணவர் இறந்து 6 வருஷம் ஆகுது. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 குழந்தைகள் இருக்குது. ஏன்னா நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது 14 வயசில் ஒரு பெண்ணும் 15 வயசில் ஒரு ஆணும் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு கல்யாணம் திருமணம் ஆகி நல்லா சந்தோஷமாக வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் கணவர் இறந்து 6 வருஷம் ஆகுது. சரிண்ணா? இப்போ இவங்களுக்கு என்னென்னா அம்மா கூட இந்த 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. அம்மா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன வருமானம் வருதுன்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவும் கிடையாது. இந்த பொண்ணுக்கு அப்பாவும் கிடையாது. இந்த பொண்ணுடைய வயசு 33. ஆனால் ஒரு விஷயம், அவங்க சொல்கிறது 33. என்ன சார் 33 வயசு ஆகுது நீங்கள் சொல்கிறீங்க? குழந்தைக்கு 14 வயசில் ஒன்று, 15 வயசில் ஒன்று. அப்போ இவங்க எத்தனை வயசில் கல்யாணம் முடித்தாங்க இப்படின்னு சில பேர் கேட்பீங்க. ஏன்னா என்கிட்ட கேட்குறீங்க, அதனால சொல்கிறேன். அவங்க சின்ன வயசுலேயே கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. அதனால தான் 14 வயசில் ஒன்றும் 15 வயசில் 2 குழந்தைகள் இருக்குது. சொந்த வீடு இந்த அம்மாவுக்கு இருக்குது. ஏன்னா கணவர் இறந்து 6 வருடங்கள் ஆகுது. இப்போ இவங்க எப்படி தான் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கணும். எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, ஆனால் வயது 38 வயதுக்கு கீழே இருக்கணும். நல்லா இருந்தால் 40 வயசு வரைக்கும் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பேசின ஆடியோ இதில் இருக்குது. அதாவது ஒருத்தருடைய பேசின ஆடியோவை நான் இதில் கொடுத்துருக்குறேன்னா அவங்களுடைய பேரோ, ஏன்னா அவங்க பேர் சரியான ஊர் அதை நம்ம கொடுத்தோம்னா அவங்க சங்கடப்படுவாங்க. அதனால தான் நான் அதை கொடுக்கலை. அதனால் தயவு செய்து நீங்கள் வீடியோ போடும்பொழுது நான் எல்லாரையும் கட் பண்ணி தான் போடுறேன். ஏன்னா முக்கியமான சில விஷயங்களை நான் வீடியோ பேசுகிற வீடியோவை நான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். அதனால் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. எல்லோரும் பேசுகிறதையும் நான் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு வேறு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு சில சந்தேகங்கள் டவுட்ஸ் இருக்குது. அப்போ அதை நான் உங்களுக்கு வீடியோவை போடும்போது இதை நீங்கள் பொதுமக்கள் நீங்கள் பார்த்துட்டு அவங்க பேசுகிறது உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்கள் தான் அதை முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ நான் காலையிலேருந்து 4 பேர்கிட்ட பேசியிருக்கேன். அவங்களுக்கு ஒரு வசதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ நான் இதை ஒருத்தர்கிட்ட சொல்லும் பொழுது நீங்கள் என்ன நம்பணும்ல, நீங்கள் என்ன நம்பணுங்கிறதுக்காண்டி தான் நான் இதை நான் பண்ணுறேன். அதனால் தயவு செய்து இந்த வீடியோ போடும்பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஒரு முறைக்கு 2 முறை கேளுங்க. பெண் வயது 33. அவங்க முத்துராஜா சமுதாயம். இவங்களுக்கு எந்த ஜாதி மதமாக இருந்தாலும் பரவாயில்ல. இவங்களுக்கு பட்டுக்கோட்டை எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல. இவங்க அப்பளுக்கு 14 வயசுலேயும் 15 வயசுலையும் இருக்கிற குழந்தைய கூட்டலாம் வரமாட்டாங்க. இந்த பொண்ணுடைய அம்மா மட்டும்தான் வளர்க்குறாங்க. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு 2000 3000 5000 மாதம் செலவுக்கு கொடுத்தால் போதும். முதல்ல 10,000 வேணும்னாங்க. அப்புறம் நான் கேட்டு பேசும் பொழுது தான் சரி அப்போ எதை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சொந்த வீடு உள்ளவங்க கூலி வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, எந்த வேலை பார்த்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால உங்களுடைய கருத்துக்கள், நான் அவங்ககிட்ட பேசுகிற விஷயத்தையும் கருத்துக்களையும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல, இவங்க உண்மையே பேசியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக இன்னொரு விஷயம், இந்த பெண்ணு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் பட்டுக்கோட்டைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். சரிதானா? அடுத்தபடியாக ஒரு விஷயம், இந்த பொண்ணுடைய ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. இந்த ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்புகிறேன். காண்டாக்ட் நம்பரும் நான் உங்களுக்கு தர்றேன். சரிண்ணா? காண்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு தரேன். இன்னொரு விஷயம், நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ, பெண் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு பகிர்றேன். நீங்கள் தவறாக என்கிட்ட மறைச்சி ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு ஏற்க முடியாது. சரிண்ணா? நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா புரோக்கர்கள் நிறைய தவறுகள் பண்ணுறாங்க. சரிண்ணா? அதனால் தயவு செய்து, நான் ஒரு பேருக்காகத்தான் இதெல்லாம் பண்ணுறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் நான் இதில் வீடியோவை போட மாட்டேன். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நான் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இந்த பொண்ணை பார்த்தாலும் இந்த பொண்ணு தானா அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. அதனால தான் சில விஷயங்களை நான் இதில் பண்ணுறேன்.
சரிண்ணா. இப்போ நான் பேசுகிறதும் அந்த பெண் பேசுகிறதும் கஸ்டமருக்கு தெரியணும். யாருக்கு? பெண் தேவைப்படுவங்களுக்கு தெரியணும். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். இன்றைக்கி நான் 3 பேர்கிட்ட பேசியிருக்கேன். அந்த 3 பேரும் எப்படி சார் 33 வயசில் 15 வயசுலையும் 14 வயசுல ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்னது தான் நான் சொல்ல வேண்டியிருக்குது. அதனால் பார்த்துங்க. ஆனால் பொண்ணு ரொம்ப அருமையாக இருக்காங்க, ஷார்ட்டாக இருக்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. எனக்கு போட்டோ அனுப்பியிருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த பொண்ணு வந்து 2 பிள்ளை பெற்ற பொண்ணுன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே சரி, நாளைக்கு நான் இதை வந்து உங்களுக்கு இதை வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி 1ஆந்தேதி நைட்டு தான் நான் இந்த வீடியோ தயார் பண்ணியிருக்கேன். 2ஆந்தேதி தான் வெளியிடுவேன். அதிகபட்சம் 15 நாள்லேருந்து 1 மாதத்துக்குள்ளே இவங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைந்து விடும். ஏன்னா அவங்க பேச்சிலேருந்து தெரியுது. அதனால் இந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல வரன் அமைய வாழ்த்துக்கள். நன்றி. அவங்க பேசின வீடியோவை அடுத்து வருது, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கேட்டுட்டு இப்போல்லாம் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலை, ஏன்னா நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க, நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. பெண்ணு அருமையான பெண்ணு. உடனே கல்யாணம் முடிக்கணும்னா நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சங்கரன் கோவில், நிறைய பேர் வந்து வெளியூர் வேறு ஊருக்கு போயிடுறீங்க. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில். சங்கரன் கோவிலில் தான் நம்மளுடைய அலுவலகம் இருக்குது. என்ன பார்க்கணும் அப்படின்னா மதியத்துக்குள்ளே வாங்க. ஏன்னா மதியத்துக்கு மேலே நான் ஒவ்வொரு பொண்ணோடாக போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால மதியத்துக்குள்ளே வாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் எனக்கு பேசி அனுப்புங்க. 1 முறை 2 முறை பேசிட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் பேசுங்க. ஏன்னா நிறைய கால்ஸ் வருதுனால என்னால் அட்டன் பண்ண முடியல. நீங்கள் பிஸின்னு சொல்கிறீங்களா, வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பிடுங்க. 1 முறை நேரில் வாங்க. காலையில் சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா உட்கார வச்சு இங்கேருந்தே பெண் வீட்டுக்கு பேசி கையோடு முடிச்சு கொடுக்குறேன். நீங்கள் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான். ஏன்னா நிறைய பேர் வந்தீங்கன்னா என்னால் எல்லாருக்கும் வேலை பார்க்க முடியாது. சரிங்களா? அதனால் என்றும் உங்கள் மனதில் நான் நிலைத்து நிற்க ஆசைப்படக்கூடிய உங்கள் கணேசன், ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம், சங்கரன் கோவில், விசிட்டிங் கார்டில் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. அடுத்து அந்த பெண் பேசிய ஆடியோவை கேட்டுட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. இந்த பொண்ணு பேசுனது இல்லை கமெண்ட்லேயே சொல்லுங்கள். கமெண்ட் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை வாட்ஸ்அப் என் நம்பர் 8012 சரிங்களா? நன்றி, வணக்கம். வீடியோவை கேளுங்க, பேசின ஆடியோவை கேளுங்க. நன்றி, வணக்கம். இந்த பெண்ணுடைய ஐடி கொடுக்க மறந்துட்டேன். இந்த பெண்ணுடைய ஐடி வந்து 282986 2,82,986 282986 இந்த பெண்ணுடைய ஐடி. நன்றி. ஹலோ. கட்டாயிருச்சு. கட்டாயிருச்சு. என்னாச்சு? சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு ஆஃபீஸில் ஏகப்பட்ட கஸ்டமர் நேரில் வந்தாங்களா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, இப்போ இன்னைக்கு ஒரு இடம் பேசியிருக்கேன். உங்களை பற்றி விவரம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வயசு 33 வயசு. ஆமாம். கணவர் இறந்துட்டாருன்னு சொல்லியிருக்கிறேன். முத்துராஜா ஜாதி, ஆனால் அவங்களுக்கு ஜாதி தடை இல்லை, பட்டுக்கோட்டைன்னு சொல்லியிருக்கிறேன். 14 வயசில் ஒரு பெண்ணும் 15 வயசில் ஒரு ஆணும் இருக்குது. இவங்க வந்து பெண்ணு படித்தது வந்து 7 வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாங்க. கணவர் இறந்து 6 வருஷம் ஆயிருக்குன்னு 6 வருஷம் ஆச்சு இல்லையா? சரி, அம்மா வந்து அம்மா கூட நீங்க இருக்கீங்க. உங்க 2 பிள்ளைகளையும் அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, சொந்த வீடு உங்களுக்கு இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு குழந்தை உடையவர் சம்மதம்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு வயசு 30. குழந்தை இருந்தாலும் இல்லைனாலும் சரி, ரைட்டு. வேற என்னென்ன மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்க? சொந்த வீடு இருக்கணும். வேற இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. உங்களுக்கு 33 வயசு. வயசு எத்தனை வயசுக்குள்ள இருக்கணும்? அதான் சொல்றேன், காலைல சொன்னேன். அப்புறம் அதான் 38 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. நல்ல இடமா இருந்தா ஒரு 40 வயசு இருந்தாலும் பார்க்கலாமா? 40 வயசு அப்பா. சரி, சரி பரவாயில்ல. 38 சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க சொல்றதுதான். அதாவது ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்துல இருந்து ஒருத்தரை வந்து நம்ம வந்து பிரெயின் வாஷ் பண்றதுலாம் கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே நான் சொல்லிடுவேன். 38க்குள்ள பாக்குறேன். சரி, உங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறதுனால இனிமே குழந்தை பிறப்பதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா உங்களுக்கு 38 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கும் வாரிசு வேணும்னு நினைப்பாங்க. அதனால 38 வயசுக்குள்ளவங்களுக்கு வந்து நம்ம சொல்லும் பொழுது, ஐயா உங்களுக்கு ஏற்கனவே 2 குழந்தை இருக்கு, குழந்தை பெறுவதற்கு ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு விருப்பப்பட்டா அதுவும் பண்ணி கொடுத்துடலாம். பண்ணிக்கலாம். சரி, ரைட்டு, சந்தோஷம். அடுத்து அவங்களுக்கு வந்து
இங்கே நீங்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையாக இருந்தாலும் அவங்களுக்கு தஞ்சாவூர், பாண்டிச்சேரி, சென்னை எந்த ஊராக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. சரி சரி ரைட்டு. இப்போ ஒரு நீங்க இருக்கு, நான் எல்லா ஊர்லயும் இருக்கு. இப்போ எல்லா ஊர்லயும் இருக்கு. உங்க விவரத்தை அவங்ககிட்ட சொல்லுது, அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா நான் இது பண்றேன். சரி, இப்ப உங்களுக்கு கணவர் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ விவசாய குடும்பமா இருந்தாலும் பரவாயில்லையா? விவசாய குடும்பம் இருக்காங்க, டிரைவர் வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க, கூலி வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, சொந்த வீடு உள்ளவங்க இருக்கிறாங்க. பென்ஷன் வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்கன்னா அவங்க 60 வயசுக்கு மேலே ஆயிரும் பென்ஷன் வாங்குறவங்க. அதெல்லாம் வேண்டாம். அப்போ வந்து ஒரு ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறது போல, ஒரு இன்ஜினியர் வேலை, ஒரு வக்கீல் வேலை, இந்த வேலையை சம்பாதிச்சா போதும். வருமானம் வந்தால் போதும். வருமானம் வந்தால் போதும். வருமானமும் வந்து பிள்ளைகளுக்கு 10,000 மாதம் 10,000 வீட்டுக்கு மாதம் 10,000 கொடுத்துருவாங்க குடும்ப செலவுக்கு. இல்லை வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு. ஓ, அந்த 2 பிள்ளைகளை பார்க்கறதுக்கு. பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளுக்கு மாதம் 10,000 உங்களுக்கு கொடுத்துடணும். ஆமாம். சரி, உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா? எதுனாலும் ஓகே. சரி 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 ரைட், ஓகே. இப்போ நீங்கள் அப்போ வந்து உங்களுக்கு வருமானம் உள்ள மாப்பிள்ளை தான் பார்க்கணும். ஆமாம், ஏன்னா பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும்ல. ஆமாம், உங்களுடைய பிள்ளைகளை 2 பிள்ளைகளையும் அவர் பார்த்துக்கிறதுக்கு மாதம் 10,000 உங்கள் அம்மாவுக்கு அனுப்பிடணும். ஆமாம், பிள்ளைங்க பார்த்துக்குவாங்கல்ல. ஆமாம், நான் அங்கேயே இருக்க போகிறேன்னே, அப்புறம் அங்கே தானே இருப்பேன். வர மாட்டேன் இல்லைம்மா, எப்பயாச்சும் வாட்டி தான் வந்து பார்த்துக்குவேன். சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி வசதியான ஆட்கள் இருந்தாங்கன்னா நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. உங்கள் விவரத்தை நான் அப்படியே எல்லாருக்கும் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தை ஓட்டுறதுக்கே 10,000 15,000 வேணும். ஆமாம். இப்போ உங்களுடைய பிள்ளைகளை 2 பிள்ளைகளை பார்க்கறதுக்கு மாதம் 10,000 அனுப்பணும்னா எல்லாரும் சமாளிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. நல்ல வேலை சொன்னீங்க. ஆனால் உங்களுக்கு வீடு வந்து உங்கள் பேரில் இருக்கா, யார் பேரில் இருக்கு? பத்திரம் பண்ணமாக இருக்குது. அது யாருடைய வீடு? உங்கள் வீடா, உங்கள் வீட்டுக்காரர் வீடா? வாங்கி கொடுத்தது கிடக்குது. உங்களுக்கு யார் வாங்கி கொடுத்தது? உங்கள் அம்மாவா, அப்பாவா? அம்மா. சரி சரி சரி, அம்மாவும் அப்பாவும். இப்போ உங்களுக்கு வந்து அம்மா மட்டும் இருக்காங்க, அப்பா இல்லை? அம்மா தான். அப்பா இருக்காங்க, அம்மா எங்களோட இருக்காங்க. சரி, சொந்த பந்தம் எல்லாமே பட்டுக்கோட்டையில இருக்காங்களா? ஆமாம். சரி ரைட்டு. சரிங்கம்மா, இப்போ உங்களுக்கு வந்து எந்த வசதி இல்லை இப்போதைக்கு. அந்த பிள்ளைகள் 2 பேருக்கும் வருமானத்துக்கு என்ன பண்ணுறீங்க? என்ன அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ ஒருத்தர் நல்ல மனிதர் வராரு, நான் ஒரு 2,000 தருவேன், 3,000 தருவேன், 5,000 தான் தருவோம்னாலும் ஏற்றுக்கலாமா? இல்லை கண்டிப்பாக 10,000 கொடுக்குற மாப்பிள்ளை மட்டும்தான் வேணுமா? கொடுப்பாங்களா? போக கொடுப்பாங்களான்னு கேட்கிய? இப்படி தான் இருக்கணும். நல்ல மனசு வேணும், அவ்வளோதான். கொடுக்கறது போதும். ஏன்னா இப்போ உங்கள் அம்மா ஏன்னா பிள்ளைங்களை விட்டுட்டு தானே வரேன், இப்போ அவங்களுக்கு பார்க்கணும்ல. நான் என்ன சொல்லணும்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இவ்வளோ கேள்வி ஏன்டா கேட்குறோம்னா நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டில் கேட்பாங்க, அவங்க கேட்கறதா நாங்கள். நான் 30 வருஷம் என்னுடைய அனுபவம். அவங்க என்னென்ன கேட்பாங்க. இன்னைக்கு யாரோ பெற்ற பிள்ளைக்கு நம்ம ஏன் கொடுக்கணும் ஒரு சிலர் நினைப்பாங்க. ஆனா அதே சமயத்தில் ஒரு சிலர் பிரிச்செல்லாம் பேச மாட்டேன். நான் பிரிச்சு எல்லாம் பிள்ளைங்க தான், நான் பிரிச்செல்லாம் பேச மாட்டேன். சரிம்மா, உங்களுடைய நல்ல மனசுக்கு நீங்க உண்மையிலேயே அவங்க மாசம் ஏதோ ஏண்டதை கொடுக்கட்டும் அந்த பிள்ளைகளுக்கு. இப்போ அம்மாவுக்கு என்னம்மா வருமானம் வருது? எங்க அம்மா வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க, வீட்டுல எங்க பிள்ளைங்களோட போராடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு என்ன வருமானம் வருதுன்னு கேட்கறேன். ஒன்றும் வரல, எங்க எல்லா வீட்டில் தான் இருக்காங்க. அப்படின்னா யாரும் வேலைக்கு கூட போவாங்க. சரி, உங்க 2 பிள்ளைகளும் என்ன படிக்கிறாங்கப்பா? பையன் 10வது, பொண்ணு 9வது. சரி 9, 9, 10 படிக்கிறாங்க. சரி ரைட். இப்போ உங்களுக்கு கணவர் இறந்து 6 வருஷம் ஆச்சு. இந்த 6 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஆமாம். சரி, போகிற இடத்துல கொஞ்சம் பார்த்து நல்ல வழியாக இருந்துக்கோங்க. சரி, வசதி உங்களுக்கு நகை என்ன வச்சுருக்கீங்க கையில்? என்கிட்ட எதுவுமே இல்லைங்க, எல்லாம் போயிட்டுங்க. எல்லாம் எங்கள் வீட்டுக்கு ஆரோக்கியம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. சரி ரைட்டு. உங்களுக்கு நீங்க பேசுனது வந்து ஏழை குடும்பம் தான். ரைட்டு. நீங்க ஓரளவுக்கு மனசாட்சியோட நேர்மையா தான் பேசுறீங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு ஏதோ கொடுக்க 2 பிள்ளைகளுக்கு கொடுக்கறத கொடுக்கட்டும்ன்றீங்க.
இன்னைக்கு ஆமா. ஆமா, அதனால நீங்களும் ஒரு சிக்கனமா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு குடும்ப நடத்தை எவ்வளவு இருந்தா போதுமா? ஒருத்தருக்கு ஒரு சொந்த வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு குடும்ப நடத்தை எவ்வளவு, ஏன்னா எவ்வளவு இருந்தா நல்லா இருக்கும்? அந்த சீக்கிரமா செலவு பண்ணா சீக்கிரமா இது பண்ண வேண்டியதுதான். அதுக்கு என்ன பண்றது? சீக்கிரம் பார்க்க வேண்டியதுதான். இல்ல, சீக்கிரமா பார்க்க வேண்டியதுதான். நீங்க சிக்கனமா இருந்து பாத்துக்கிருவீங்க. ஆ, ஆ. சரி 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 சரி. சரி, ரொம்ப சந்தோஷம் உங்கள்ட்ட பேசுனதுல. நான் ஒரு அண்ணனா இருந்து நீங்க சொன்ன விஷயத்த அப்படியே நான் சொல்லி யாரு சம்மதிக்கிறாங்களோ அதை நான் நானே சரி, முன்னாடி சரி. முடிச்சு வைக்கிறேன். சரி. நன்றி நன்றி நன்றி. சரி, ஓகே. சரி.